அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, கேள்வி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவன் பிரியவே மாட்டான், ஒருவன் பிரிந்து கொள்வான். இந்த இருவரிடம் ஒரு நட்பு பாராட்டுபவன் எப்படி இருப்பான்? பட் அதுல ஒருவன் உரிமை கொடுப்பவன், ஒருவன் உரிமை இல்லாதவன், ஒருவன் எவ்வளவு திட்டினாலும் விழுவான், ஒருத்தன் எவ்வளவு திட்டினாலும் விழமாட்டான், சரண்டர்ல இருக்கான், ஒருத்தன் சரண்டர் இல்லை, அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இதுல கன்ஃபியூஸ் ஆனதுக்கு என்ன ரீசன்னா, எவ்வளவு திட்டினாலும் பிரிய மாட்டான். ஆனா சொன்னதை கேட்காமலும் இருக்கான், சொன்னதை கேட்டுட்டும் பிரியாமல் இருக்கான், சொன்னதை கேட்காமலும் பிரியாமல் இருப்பான், கோச்சுக்கிட்டும் பிரியாமல் இருப்பான், கோபிக்காமலும் பிரியாமல் இருப்பான். ஆனா இங்க கோபித்துக் கொண்டால் ஒரு மாதிரி, கோபிக்கவில்லை என்றால் ஒரு மாதிரி, பிரிந்து விட்டால் ஒரு மாதிரி, பிரியவில்லை என்றால் ஒரு மாதிரி, உரிமை கொடுத்தால் ஒரு மாதிரி, உரிமை இல்லை என்றால் ஒரு மாதிரி அப்படின்னு வரும்போது கேள்வியை டிஃபரண்ட் கேரக்டர்ல இருக்கிற இரண்டு நட்புகளிடம் அவன் எப்படி பிஹேவியர் ஒரே மாதிரியா இருக்குமா, வேற வேறையா இருக்கும்? ரெண்டு பேருக்கு கேரக்டர் டிஃபரன்ஸ். ஒருத்தன் உரிமை கொடுத்துருப்பான், கொடுத்துருக்க மாட்டான். ஒருத்தன் எளிதா கோபித்து கொண்டு ஹட்டாகி போயிடுவான், ஒருத்தன் போக மாட்டான். அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் உள்ள இரண்டு பேரிடம் ஞானியானவன் எப்படி பிஹேவியர் இருக்கும்? கேள்வி நோக்கம் ஒரே மாதிரி இருக்குமா, இல்ல டிஃப்ரெண்டா இருக்குமா அப்படிங்கிறதுதான் கேள்வி. ஸோ இது மறுபடியும் அவன் டீலிங்ல அப்படின்னு கேட்டோம்னா கர்மயோகம் அப்படின்னு வருது. கர்மயோகத்துல கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா எங்க டிஃபரன்ஸ் இருக்காதுன்னா, அவளிடம் இருக்கும் அன்பிலோ லவ்விலோ சமநிலையிலோ அது டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா டீலிங்ல என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நாம்தேவ பாண்டரங்கன் டீல் பண்ண விதமே வேற. அதே துர்வாசர் அந்த இடத்துல இருந்தா டீல் பண்ற இடம் வேற. அப்ப துர்வாசர் சாரி, அது ஞானயோகத்துல வந்துடுறாரு. கர்மயோகத்திலேயே ரெண்டு விதமாக டீல் செய்யப்படுகிறது. அப்போ ஒரு விதத்துல என்ன வருது அப்படின்னா, இதே ஞானதேவம் முக்தாபாயும் நாம்தேவ ஒரு விதமா டீல் பண்றாங்க. ஆனா பாண்டரங்கன் ஒரு விதமா டீல் பண்றாங்க. ஏன்னா பாண்டரங்கன் டீல் பண்ணும்போது அவன் ஹட் ஆயிடுவான், வேதனைப்படுவான், கஷ்டப்படுவான், குழம்பிடுவான், புரியாது. அப்படிங்கிறதுனால அவனை ரொம்ப சாஃப்டா அவன் வாயிலேயே புரிய வைக்கிற மாதிரி, அந்த சொறி நாய் மாதிரி சென்று, அப்புறம் குஷ்டரோகியான ஒரு பிச்சைக்காரனாக சென்று, அப்புறம் அவனுக்கு புரிய வைக்கிறான். அதே மாதிரிதான் ஞானதேவுக்கு பாண்டரங்கன் புரிய வைப்பானா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் நிவர்த்திநாத் அப்படிலாம் புரிய வைக்கல ஞானதேவுக்கு. பார்த்தாரு, புரிஞ்சு போச்சு எல்லாம். சோ ஆனா அவனுக்கு புரிய வைக்கிற விதம் வேற, இவனுக்கு புரிய வைக்கிற வேற. ஏன்னா அவனுடைய அந்த கேரக்டர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஒரே மாதிரியே எல்லாரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதே நாம் தேவத்தையே விட்டோகா கைசர் புரிய வைக்கிற விதமே வேற. சிவன் சிவன் மேல காலை வச்சுட்டு அவர் படுத்துட்டு இருக்காரு, காலை எடுத்து வைக்கிறான். 17வது முறைதான் தெரிஞ்சதுதான், ஓ எல்லாம் சிவன் என்று சொல்ல வருகிறாரா. பிராக்டிக்கலா காட்டும் போது 17வது முறை அவருக்கு தெரிகிறது. ஆனா நிவர்த்திநாத் ஞானதேவத்தை அப்படி பிராக்டிக்கலாவும் காட்டல, இப்படி பெருசா நம்ம பகவத்கீதை மாதிரி 700 ஸ்லோகம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணல, இல்ல ஞானதேவர் மாதிரி 9,000 ஓவியம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணல. அங்க ஜஸ்ட் பாசியந்திலே பார்த்தாங்க, ஃபீல் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த கேரக்டர் டிஃபரன்ஸ் கரெக்டாக நம்ம டீல் இருக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சாத்விக்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஈஸியா புரிஞ்சுக்கிறான், ஒரு தடவை சொன்னா போதும், ஈஸியா புரிஞ்சுக்குவான். இதே தமசிக் அப்படின்னா அவனை 4 முறை சொல்ல வேண்டியது இருக்கு. டிஃபரன்ஸ் டீல வந்துட்டியா, பிறப்பிட்டியா, கடைக்கு போறியா, எத்தனை மணிக்கு போற, இன்னைக்கு போயிருவே இல்ல, வேற வேலை இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு வேலை வாங்கணும்னா ஒரு மினிமம் ஒரு 5 புஷ்அப் கொடுக்கணும். அதே இன்னொருத்தன் சொல்லிட்டோம்ல அப்படின்னு நம்ம ரிலாக்ஸ் ஆயிடும். ஸோ அப்போ அவன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தானே இங்க டீலிங் வருது. கர்மயோகத்துல ஒரே மாதிரிதான் டீல் பண்ண முடியாது, ஹட் ஆயிடுவான். அவன்கிட்ட கூட 4 வாட்டி சொன்னா அவன் ஹட் ஆயிடும். ஒரு தடவை சொல்லிட்டேங்களே பண்ணிடு, அவன் தான் சொன்னா பண்ணிடுவான். அவன்கிட்ட போய் 2 தடவை 3 தடவை சொன்னோம்னா அவன் வெக்ஸ் ஆயிடுவான். இவன்கிட்ட சொன்னா ஒரு தடவை சொன்னா எப்படி 3 தடவை ஞாபகப்படுத்த வேண்டியதானே அப்படின்பாங்க. அப்ப அவனுக்கு நம்ம 3 தடவை தான் நம்ம ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். ஸோ அப்ப அந்த கேரக்டர் டிஃபரன்ஸ் இருக்கும்போது அப்படிதான் விளையாட ஆகணும். அடுத்து கோபித்து கொண்டால் அப்படின்னா,
நம்ம எனக்கு செல்ல பிராணி பாம்பும் இருக்கிறது, நாயும் இருக்கிறது. இரண்டும் நண்பர்கள், இரண்டும் செல்ல பிராணினா நாயை டீல் பண்ற மாதிரியே பாம்பு எப்படி டீல் பண்ண முடியும்? அது விஷமுள்ள பாம்பா இருந்தா அது ரொம்ப ஜாக்கிரதையா தான் கையாளணும். அதை ஒரு கேர்ஃபுல்லா தான் நான் கையாளணும். ஆனா அதுல அன்பு குறையாமல் இருக்கும். நாயிடம் அப்படி இல்லை. நம்ம தெரியாம மிதிச்சுட்டாலும் ஒண்ணும் பண்ணாது நாய். ஏன்னா அது நன்றி உள்ளது. இது ஓனர்னு புரிஞ்சுக்கிறோம். சோ நம்மளை எவ்விதத்திலும் அது கோபித்துக் கொள்ளாது, கடிக்காது, என்ன பண்ணாலும். அப்ப அதுல ஃபுல் ஒரு ரிலாக்ஸேஷன் ஃப்ரீனஸ்ல அந்த நாயோட நம்ம அந்த டீலிங் இருக்கும். ஒரு ஃப்ரீயா என்ன வேணா பேசலாம், என்ன வேணா எடுக்கலாம். ஒரு லூஸ் டாக் விட்டா கூட அது டேக் இட் ஈஸி பாலிஷ்ல சூப்பரா வண்டி போயிட்டு இருக்கும். ஆனா இங்க சென்சிட்டிவ் இல்லையா, இது பாம்பு இல்லையா, நம்ம டீலிங்ல கொஞ்சம் மாத்தி கொண்டோம்னா அது தன்னையும் அறியாமல் என் மீது அன்பு வைத்து கொண்டு கொத்திடுவான். கொத்திட்டு கஷ்டப்படும். அப்படிங்கிறதுனால அதை இவங்கிட்ட டீல் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா டீல் பண்ண முடியாது. ஸோ அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தான் அதை அங்க டீலிங் பண்ண முடியும். அப்ப அந்த பாம்பிடம் விளையாடுற மாதிரி நாயிடம் நாயிடம் விளையாடுற மாதிரி பாம்பிடம் விளையாட முடியாது. அது வேற விதம், இது வேற விதம். அதே மாடுன்னா அது வேற விதம். நாயளவுட்டு சௌஜன்யம் எல்லாம் போக முடியாது. அது வாட்டு தான் நிற்கும். நம்ம தான் எக்ஸ்ட்ரா போட்டு அது கூட கொஞ்சிக்கணும். ஆனா நாய் ஈக்குவலா திருப்பி கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் கேரக்டர், அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் மைண்ட் செட்டு இருக்கும்போது அதற்கு தக்கனதான் நம்ம என்ஜாய் பண்ணணும். நான் இப்போ ஒன்று கம்யூனிகேட் பண்றேன்னா நோக்கம் என்ன, அவனுக்கு புரிய வைக்கணும். அவன் புரிதல்ல ரெண்டு விதமா இருக்கிறான். இவன் கோமா சொன்னா இவனுக்கு மண்டையில ஏறாது, ரோசம் வந்துடுது. இவனுக்கு சாஃப்டா சொன்னா மண்டையில ஏறாது. அப்ப நோக்கம் என்ன, அவனுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கணும்னா அவன் ஃபீலை மேட்ச் பண்ணி தானே நம்ம புரிய வைக்க முடியும். பாண்டரங்கன் எப்படி நாம்தேவோட ஃபீலை புரிய வைக்கிறது தானே நோக்கம். இதை நான் பண்றது சரியா தப்பா அப்படின்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பா புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். உத்தவனுக்கு எப்படி புரிய வைக்கிறான்? உத்தவன் சரணடைஞ்சிட்டான். இது அர்ஜுனன் சரணடைஞ்சிட்டான். முதல்ல பேசல அர்ஜுனன்ட்ட. அப்ப அர்ஜுனன் நண்பன் தான். 1வது அத்தியாயம் ஃபுல்லா பேசவே இல்லை, மௌனமா இருந்துட்டான். அது டீலிங் மௌனம். அடுத்து சரண் கேரக்டர் சேஞ்ச் ஆகி சரண்டர் ஆனான். அப்படியே கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டு 700 ஸ்லோகமாக. ஆனா உத்தவனை டீல் பண்ணும்போது எதுவுமே சொல்லல. அவனை குருவாய்க்கு நீ சொல்லுப்பா, எனக்கு நீ சொல்லுப்பாக்குன்னு சிஷ்யனா மாறிட்டாங்க. இங்க அர்ஜுனனுக்கு குருவாகி சொல்லி கொடுத்தவன் உத்தவனுக்கு சிஷ்யனா மாறிட்டான். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, என்ன பேப்பர்ல எழுதணும்னு சொல்லு, பிரம்ம தத்துவத்தை எப்படி எழுதணும்னு சொல்லு, இந்தா போய் ராதேட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமோதித்தான். அப்ப அங்க டீலிங் வேற மாதிரி இருந்தது. சத்யபாமாட்ட டீலிங் வேற மாதிரி இருந்தது. ஒரு கோபிட்ட டீலிங் வேற மாதிரி இருந்தது. ஸோ அப்ப நோக்கம் என்ன, புரிய வைக்கணும். ரெண்டு நோக்கம். இன்னும் புரிய வைக்கணும். புரிஞ்சா அவன் சந்தோஷமா இருப்பான், நானும் சந்தோஷமா இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த நோக்கம் என்னன்னா நானும் சந்தோஷமா இருக்கணும், அவனுக்கும் புரிய வைக்கணும், அவனும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் யோசிக்கணுமே ஒழிய, அப்ப டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும். அவனுடைய அந்த இன்னெபிலிட்டி, அவனுடைய இயலாமை, அவனுடைய அறிவுத்திறன், அவனுடைய திறமை, அவனுடைய அந்த உள்வாங்கும் சக்தி, அவனுடைய வெளிப்படும் சக்தி, அதற்கு ஏற்றாற் போலதான் நம்ம எல்லாமே மாறுபட்டோம். இப்ப அவருக்கு காலு கொஞ்சம் ஊனமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு கை தோல் கொடுத்து கூட்டிட்டு வருவோம். நல்ல கால் இருந்தா வாடா அப்படின்ட்டு என்ன சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இழுத்துட்டு வருவோம். ஸோ அப்ப என்னன்னா அந்த அந்த கெப்பாசிட்டி, அந்த எலிஜிபிலிட்டி, அந்த தகுதி, அவன் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறான் நம்ம சொல்றத அப்படிங்கிற பேஸ் பண்ணி கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்கும் கர்மயோகிக்கு. ஏன்னா நோக்கம் என்ன அப்படின்னா புரியணும், சந்தோஷமாக இருக்கணும், சௌஜன்யமாக இருக்கணும். அதுதான் நோக்கமே ஒழிய ஏன் ஈகோவை வெளிப்படுத்துறது அங்க நோக்கம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி, கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது கர்மயோகிக்கு இருக்கு. அதுவே ஞான யோகியோ பக்தி யோகியோ எடுத்துட்டோம்னா அங்க டிஃபரன்ஸே இருக்காது. எப்படி நெருப்புக்கு நல்லவன் கெட்டவன், தாழ்ந்தவன் உயர்ந்தவன், சிறுவன் பெரியவன், ஞானி அஞ்ஞானி எல்லாம் டிஃபரன்ஸ் தெரியாது. அது தான் இயல்புல அது சுடுவது என் இயல்பு என்றால் நான் சுட்டுக்கிட்டே இருப்பேன். நீ தெரிஞ்சு வச்சாலும் சரி, தெரியாம வச்சாலும் சரி, அதுல சமநிலையில இருக்கு. அப்படி அவர்கள் பக்தி யோகத்துல எல்லாம் கண்ணனும் பார்த்துருவான். எல்லாம் கண்ணனும் பார்த்து அவனுடைய பிஹேவியர் எல்லோரிடம் ஒன்று போல் இருக்கும்.
அவன் திருடனுக்கும் ஹெல்ப் பண்ணுவான், நல்லவனுக்கும் ஹெல்ப் பண்ணுவான். சரி, இவன் திருடனா நல்லவனான்னு சிந்திக்கலாம் அவனுக்கு நேரம் இல்லை. கேட்டால் கொடுப்பது என் கடமை அப்படின்ட்டு புக்காராம அவன் கொடுத்துட்டு போயிருவான். ஏமாத்தத்துக்கு வர்றானா, இல்லை இவன் ஏமாத்திட்டு இருக்கானா, இதை வாங்கிட்டு இவன் கெட்டு போவானே. இந்த எரும மாட 2 திருடர்கள் திருடி செல்கிறார்கள். கொடுத்துரு. ஏன் இயல்பு கொடுக்கறது. அது புளிய கேட்டாலும் கொடுப்பேன், எரும மாடை கேட்டாலும் கொடுப்பேன். ஒரே சேரிய காய போட்டுட்டு இருந்த ஜீஜாபாய் சேரியை எடுத்துட்டு ஒருத்திக்கு இழுத்து கொடுத்துருவான். அது அவன் இயல்புல கொடுப்பது என் இயல்பு. ஸோ ஆதலால் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். அது எல்லாம் கண்ணனாக பாவித்து விட்டேன். கண்ணனுக்கு கொடுப்பதில் எனக்கு சுகம் அப்படின்னு சொல்லிட்டு அவனாட்டு எல்லாம் கண்ணனா பார்த்துட்டு, நீ கோபித்துக் கொள்கிறாயா, கோபித்துக் கொள்ளவில்லையா, உன் கேரக்டர் இதுவா அதுவா எதுவுமே அங்க டிஃபரன்ஸ் இருக்காது. சட்டியை உடைத்தவனை எப்படி பார்க்கிறானோ அப்படின்னா சட்டியை பானையை பாண்டரங்கன் ஹெல்ப் பண்ணும் போது ரெண்டையுமே பாண்டரங்கனா தானே பார்க்கறான். அதனால அவனுக்கு அந்த டீலிங்ல டிஃபரன்ஸே இருக்காது. ஸோ ஒன்று போலதான் இவன் இவன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ்னா அடுத்தவன் இவனும் புரிஞ்சுக்குவான், இவன் இப்படிதான் இருப்பான். நம்ம அடுத்தவனை புரிஞ்சுக்கிறது கர்மயோகம், நம்மளை அடுத்தவனை புரிய வைக்கிறது பக்தி யோகம். அது சாதாரணது இல்லை. நீ என்ன புரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம அஞ்ஞானி அடுத்தவனையும் புரிஞ்சுக்க மாட்டான், தன்னை புரிய வைக்கவும் விட மாட்டான். ஏன்னா சமநிலை இருந்தாதான் அடுத்தவன் நம்மளை புரிஞ்சுக்குவான். ஏன்னா நான் நேரத்துக்கு நேரம் மாறுவேன். என் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தக்கன நான் மாறிட்டே இருப்பேன். எப்படி அடுத்தவன் நம்மளை புரிஞ்சுக்குவான். நான் எந்த மூட்ல இருக்கிறேன்னா அதுக்கு தக்கன ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப நான் பிளக்சுவேஷன் ஆகிக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை நல்லா பேசுவேன், ஒருவேளை கோபமா இருப்பேன். எந்த நேரத்துல கோபப்படுவேன் நமக்கு தெரியாது. அப்ப அடுத்தவைக்குன்னு புரிய வைக்காமல் வைத்துக் கொள்வது அஞ்ஞானி. அடுத்தவனையும் புரிந்து கொள்வதில்லை. இவனைதான் இவனை வச்சுதான் இது பண்ண எனக்கு சந்தோஷம். ஃபுல்லா செல்ஃபிஷ்ல ஈகோல இவன் டீல் பண்ணி வேறையாவும் டீல் பண்ணுவான். நோக்கம் செல்ஃபிஷ்ல ஈகோ. சில நேரம் டைரக்டாவும் ஒண்ணு போலையும் டீல் பண்ணுவான். நோக்கம் செல்ஃபிஷ் ஈகோ. அப்ப செல்ஃபிஷ் ஈகோல வேறையா டீல் பண்ணுவான், இல்ல ஒண்ணு போல டீல் பண்ணுவான். இல்ல அதனால அடுத்தவனையும் புரிஞ்சுக்க மாட்டேன். இவன் செல்ஃபிஷ் ஈகோ தான் இங்க வெளிப்பட போகுது. அடுத்தவனை புரிஞ்சு நம்ம என்ன போறோம், எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன அதுல என்ன யூஸ், அதனாலதான் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன் ஒழிய அடுத்தவனை வச்சுட்டு அடுத்தவனுக்கு புரிய வைக்கணும் என் நோக்கம் இல்லைல்ல. நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு ரிசல்ட் வந்துடும். அப்படிங்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதனால பக்தி யோகி ஒண்ணு போல பிஹேவ் பண்ணிட்டா அது கம்மியா இருக்க. கர்மயோகம் தான் புத்தி யோகத்தை வச்சு செம்மையா டீல் பண்றானே, அப்படி இல்லை. கர்மயோகி அடுத்தவனை புரிந்து கொண்டு தன்னையும் அவன் புரிந்து கொண்டு ரிலாக்ஸ்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் சூப்பரா டீல் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஒரு பக்தி யோகியோ தன்னை அடுத்தவனுக்கு புரிய வச்சிருவான். நான் இப்படிதான், அவனுக்கு புரிஞ்சிரும். ஜீஜாபாய் துக்காராம் மேல கோபமே படல. ஏன் புரிய வைத்து விட்டான், நான் இப்படிதான். தன் பிஹேவியர் மாறினாதானே இப்ப பிரச்சனை. ஒருவேளை சொன்னா கேட்கிறாரு, ஒருவேளை சொன்னா கேட்கலன்னா ஜீஜாபாய்க்கு பைத்தியம். இன்னும் மாறவே மாட்டானே, அவன் இருப்பதில் அவன் தெளிவாக இருப்பானே. ஸோ அவனுடைய பிஹேவியர்ல எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. அனைத்தையும் கண்ணன் என்று தன்னுடைய சுதர்மம், தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய இயல்பை அவன் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். அதுல இவன் அவன் அப்படின்னு வேறுபாடு இருக்காது. அங்க எப்படி சுமூகமாக போகும்னா அடுத்தவர்கள் இவனை புரிந்து கொள்வார், அடுத்தவன் இவனை புரிந்து கொள்வார் என்பதை விட இவன் தன்னை புரிய வைத்து விடுவான். அடுத்தவனை புரிந்து கொள்வது கர்மயோகம், அடுத்தவனுக்கு தன்னை புரிய வைப்பது பக்தி யோகம். அதனால இது கீழ் கிடையாது. அதேதான் ஞானியத்துல எல்லாம் மாயேன்னு சொல்லிட்டு ஒண்ணு போல பிஹேவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், துருவாசர் மாதிரி. ஏன் இயல்பு நான் வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னா துருவாசரை எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அவர் இந்த நேரத்துல இந்த தவறு பண்ணா அது யாரா இருந்தாலும் சாபம் கொடுப்பாரு. அப்ப அவரை புரிஞ்சுக்கும் போது அவர் கூட நான் சௌஜன்யமா இருக்கிறதுல பிரச்சனையே இல்லைன்னா அவர் யாரு என்னன்னு தன்னை அடுத்தவனுக்கு புரிய வச்சிடுறார். அப்ப அவர் அடுத்தவனை புரிய வைக்க, அடுத்தவரை புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஞான யோகியும் பக்தி யோகியும் சூப்பரா தன்னை புரிய வச்சு, ஆனா அவங்க டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணிக்குவான். ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லுவான், ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்ல மாட்டான். ஒரு விஷயத்துக்கு என்னை கூட்டுட்டு போவான், ஒரு விஷயத்துக்கு என்னை கூட்டுட்டு போக மாட்டான். ஏன்னா நான் என்ன புரிய வச்சுட்டேன். அப்ப நான் அவன் கூட போகணுமா வேண்டாமா நான் டிசைட் பண்ண வேண்டியதில்லை, அவன் டிசைட் பண்ணிடுவான். நான் ஏன் பிஹேவியரை மாத்தாம நான் இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாலே பூர்ணமா சமநிலையில, பக்தியில, சரண்டர்ல
தன் சுதர்மத்துல விருப்ப வெறுப்பு இல்லாம இருக்கிறவன், அவனுடைய பிஹேவியர் சேஞ்ச் இருக்காதுங்கிற பட்சத்துல அடுத்தவர்களை புரிந்து கொள்ளும் போது இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ கர்மயோகத்துல இவன் அடுத்தவர்களை புரிந்து கொண்டு டிஃபரன்ஸாக இருக்கும். அப்ப இவனை டிஃபரெண்டாக டீல் செய்வார்கள் அடுத்தவர்கள். ஏன்னா இவன் வந்து மாறமாட்டான். இது பக்தி யோகம். இவன் அடுத்தவர்களை டிஃபரெண்டாக செய்வான். ஆனால் இவன், ஏன்னா இவனுக்கு வந்து புத்தி யோகம் இருக்கிறது, அதனால விருப்ப வெறுப்பு இல்லாம ரிசல்ட் எதிர்பார்க்காம அது பண்ணுவான். ஆனா அஞ்ஞானி அதை ஒரே வரியில சொல்றோம்னா அடுத்தவனையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏன் செல்ஃபிஷ், ஏன் ஈகோ தான் மெயின். ஸோ ஒருவேளை நார்மலாவும் பிஹேவ் பண்ணுவேன், ஒருவேளை வந்து மாறி மாறியும் பிஹேவ் பண்ணுவேன். ஒரே இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரெண்டாவது ஒரு தடவை மாறி மாறியும் பிஹேவ் பண்ணுவேன். பார்சியாலிட்டி காட்டியும் பிஹேவ் பண்ணுவேன். ஏன்னா ஏன் இதுதான் முக்கியமே தவிர அவர்களை புரிய வைக்க வேண்டும், அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், நான் சந்தோஷமா, அந்த நோக்கம்லாம் கிடையாது. அதே மாதிரி தன்னையும் புரிய வைக்க விட மாட்டான். அவனை புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ தன்னை புரிய வைக்க விடாமலும் அடுத்தவனை புரிந்து கொள்ளாமலும் வெவ்வேறாக சேமாக கன்றொன்று கலந்தையாக இருப்பது அஞ்ஞானம். ஆனால் ஞானம் என்பது அடுத்தவனை புரிந்து கொள்வதும் அதற்கேற்ப டிஃப்ரெண்டா பாண்டரங்கன் மாதிரி நாம் தேவத்தை டீல் பண்ண மாதிரி டீல் பண்ணுவதும். அப்படி இல்லை பக்தி யோகி ஞான யோகி போனான், அவனை புரிய வைத்து விட்டு அடுத்தவர்கள் இவனை டிஃப்ரெண்டாகவோ எப்படியோ டீல் பண்ண வைத்து ஆனந்தமாக இருப்பான். அப்படிங்கிறது என்னுடைய பதில்.